இருந்தாலும் முன்னோர்கள் சொன்ன கணக்குப்படி இவர் செய்த நன்மை தீமைக்கு தகுந்தது போல அடுத்த ஒரு உடலை எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மொத்தம் 16 வகையான புண்ணியங்களையும் 16 வகையான பாவங்களையும் வள்ளலார் தெளிவாக பிடிச்சிருக்காரு. வாக்கு, மனம், காயம், இதுல வந்து மூன்று வகையிலும் ஒவ்வொன்றையும் 4 அப்போ வாக்குனா வந்து நல்ல சொற்கள் சொல்றது, வாழ்த்து கூறுதல், ஆறுதல் சொல்லுதல், சொல்லாடல், இது மாதிரி நிறைய நன்மைகள்னாலையும் புண்ணியங்களும், அடுத்தவங்களை பழி கூறுதல், கோல் கூறுதல், அவங்கள வந்து தூற்றுவது, இது மாதிரி இன்செயலாலும் தீமைகளும் வரும். இதே மாதிரி வாக்குனாலையும் காயத்தினாலையும் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள். இப்போ நம்ம என்ன நினைச்சோம்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்யறோம், அது பாவம்னு நினைச்சோம், புண்ணியம் நினைச்சோம், அது ஆனா தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ சரக்கு அடிக்கிறது அப்படின்னா வந்து அது சரியா தப்பா அப்படின்னா சட்டப்படி நம்ம ஊர்ல சரியா இருக்கலாம், ஆனா தர்மப்படி அது தப்பு இல்லைங்களா? வட்டிக்கு கொடுக்கறது வந்து சட்டப்படி சரியா இருக்கலாம், ஆனா அறத்தின்படி அது தப்பு.